அடுத்தது வந்து ஒரு ஆஞ்சநேயர் ஸ்லோகம் சொல்ல போகிறேன். இந்த ஆஞ்சநேயர் வந்து நமக்கு 7ஆம் நாட்ட சனி, அஷ்டமத்து சனி, இந்த மாதிரி நம்ம சனி பகவானால் நமக்கு வந்து எந்த தொந்தரவு வந்தாலும் நம்ம ஆஞ்சநேயரை நன்னா பிடிச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு வந்து எந்த விதமான கஷ்டங்களும் வராது. ஆஞ்சநேயர் வந்து நம்ம எந்த இடத்துக்கு போகிறதையும் நம்மளை சுற்றி ஒரு கவசம் மாதிரி நம்மளை காப்பாற்றுவார். அதாவது ஆஞ்சநேயரோட காயத்ரி ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்திராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்தை வந்து எப்பவும் நீங்கள் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நல்லா வெற்றி கிடைக்கணும்னா ராமதூதர் மகாதீர ருத்ரவீர சமத்துவ அஞ்சனா கற்ப சம்பூத வாயுபுத்ரா நமோஸ்துதே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு போனீங்கன்னா ஒரு 12 தடவை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு காரியத்தை நினச்சிட்டு வெளியில் போனால் அந்த காரியம் வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு ஜெயமாகும். அடுத்தது இன்னொன்று என்னென்னு கேட்டால் அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபாசித்தோ மத்காரியம் சாதக பிரபோ. இதையும் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் எந்த ஒரு காரியம் நீங்கள் வெளியில் கிளம்புறது இதெல்லாம் சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற காரியம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே சக்ஸஸ் ஆகும். எப்போவுமே நம்ம ஆஞ்சநேயர் வந்து இன்றைக்கும் சிரஞ்சீவியாக உலகத்தில் இருந்துட்டுருக்கார். அதனால் அவரை நம்ம பிடிச்சிட்டோன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான சௌபாக்கியத்தையும் பெற்று நல்லா உன்னதமாக வாழலாம். இந்த வாட்டி நீங்கள் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் நிறையா பண்ணுங்கள். இதே நான் பாடணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் பாட்டி பாடணுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? யார் நான் பாடணுன்னா சப்ஸ்கிரைப், பாட்டி பாடணுன்னா லைக். எல்லாருமே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்க. நிறைய வியூஸ் பார்த்தேன், நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.